சினிமாவை என்ன யோசிச்சோம்னா, நானும் உங்களை மாதிரி பயங்கரமான ஒரு சினிமா கமர்ஷியல் ஒரு ஹீரோயிசமான தியேட்டரில் ஆடி பாடி கத்தி கொண்டாட்டமாக சட்டையெல்லாம் கலட்டி தெருவில் ஆடி பாடின ஒரு ஃபேன் தான் நான். இன்றைக்கும் ரஜினி சார் விஜய் சாரோட ஃபேனாக தான் நான் இருந்திருக்கேன். அப்போ கேட்டுட்டு நீங்கள் தெரியும். நான் சென்னைக்கு போகும்போது சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது. நான் தனித்து விடப்பட்டாலும் கூட, நான் தனித்து இருந்தாலும் கூட, நான் யாரமற்ற உலகத்தில் அனாதையாக நின்றாலும் கூட, எனக்குள்ள கூட கலை, எனக்குள்ள கூடிய ஆர்வம் என்னை ரசிக்க சொல்லிக் கொடுத்துச்சு. என்னையவே எனக்கு ரசிக்க சொல்லிக் கொடுத்துச்சு. நான் என்னை பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தேன். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, ஒரு ஆற்றுக்கு முன்னாடி நின்று, ஒரு கடலுக்கு முன்னாடி நின்று, ஒரு பெரிய மலைகளுக்கு முன்னாடி நின்று, இல்லை யாருமே இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலமரத்துக்கு கீழே நின்று என்னை ரசிக்க ஆரம்பித்தேன். அப்படி ரசிக்க ஆரம்பிச்சு தான் என் வாழ்க்கை எனக்கு பிடிபட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல சினிமாவை என்ன யோசிச்சோம்னா, நானும் உங்களை மாதிரி பயங்கரமான ஒரு சினிமா கமர்ஷியல் ஒரு ஹீரோயிசமான தியேட்டரில் ஆடி பாடி கத்தி கொண்டாட்டமாக சட்டையெல்லாம் கலட்டி தெருவில் ஆடி பாடின ஒரு ஃபேன் தான் நான். இன்றைக்கும் ரஜினி சார் விஜய் சாரோட ஃபேனாக தான் நான் இருந்திருக்கேன். அப்போ கேட்டுட்டு நீங்கள் தெரியும். ஆனால் ஒரு இடத்துக்கு அப்புறம் நான் சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ரஜினி சார் விஜய் சார் சினிமாக்கள் தான் என்னை சினிமாவுக்கு தடுக்க இருந்துச்சு. அப்போ நான் வாசிக்க ஆரம்பித்தேன். கல்வி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் டைரக்டர் ராம் சார் எனக்கு புத்தகங்களை வாசித்து கொடுத்தாரு. நான் லிட்ரேச்சர் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த லிட்ரேச்சர் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. என்னோட கலைக்குள்ள, என்னோட வாழ்க்கைக்குள்ள, என்னோட சினிமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது நான் வாசித்த லிட்ரேச்சர் தான். அது ஏன்னா நம்மளால ஒரு குறுகிய வாழ்க்கை தான் வாழ முடியும். குறைந்தபட்சம் நான் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால நான் நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு மனுஷங்களை பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தின் அத்தனை மனிதர்களையும் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களையும் நம்ம பார்த்துடணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களையும் நம்ம பேசிடணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கையான விஷயங்களையும் நம்ம பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் கடைகோடி மனுஷனையும் கையை பிடிச்சி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது லிட்ரேச்சர் வாசிக்கிறது தான். நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை வாசிக்கிறது தான். ஏன்னா நிச்சயமாக நம்மளால் இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் நம்ம பேசி பழகிட முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவில் நம்மளால் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயணிக்க முடியும். ஆனால் உலகம் ரொம்ப பெருசு. நிறைய மனிதர்கள் என்ன சொல்கிறது, நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் இருக்காங்க. யோசிக்க முடியாத அளவுக்கு கல்ச்சர் இருக்குது. யோசிக்க முடியாத அளவுக்கு பண்பாடு இருக்குது. யோசிக்க முடியாத அளவுக்கு இயற்கையோட அதிசயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். இந்த உலகத்தின் அத்தனை விஷயங்களும் நான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எடுக்க வேண்டியது முதல்ல புத்தகங்கள் தான். நீங்கள் புத்தகங்கள் வழியாக உங்களுக்குள்ள விஷயங்களை தேடி போனீங்க அப்படின்னா, நீங்கள் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணி தான் ஆகணும், எல்லாத்துக்கும் பயணப்பட்டு தான் ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரியான வாழ்க்கை நமக்கு இல்லை. நம்ம அப்பா நமக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை நம்ம கொடுக்குறாங்க. நம்மளோட அண்ணன் தம்பி அவங்களால என்ன முடியுமோ அவங்க கொடுக்குறாங்க. நம்மளோட நண்பர்கள் அவங்களால என்ன முடியுமோ அவங்க கொடுக்குறாங்க. நம்மளோட பேராசிரியர்கள் அவங்களால எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி நாம் இந்த உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது வாசிப்பு தான். கலை ஆட்பாம் அப்படிங்கிறது வெறுமனை ஆடுறது பாடுறது அது மட்டும் கிடையாது. நீ ஒரு கலைஞனாக இருக்கணும். நீ உனக்கு ஆடுறது பிடிக்குது, பாடுறது பிடிக்குது அப்படின்னா அதுக்குள்ள நீ தன்னிலை உணர்வுகளோடு செயல்பட ஆரம்பிக்கணும். தன்னிலை உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம், தன்னிலை உணர்வுகள் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும்னா நீ வாசிக்க ஆரம்பிக்கணும். எல்லா மனுஷங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.